கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய இயந்திர வாழ்க்கையில் நம் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். யோகாசனம் அதற்கு ஒரு சிறந்த வழியாகும். அந்த யோகாசனத்தை எளிய முறையில் சொல்லித்தர வருகிறது நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வலிவும் பொலிவும். என் இனிய தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். யோகாசனம் என்பது எதற்காக பழகுகிறோம் என்பதை தினம் தினம் சொன்னாலும் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சில விஷயங்களை அன்றாடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சில காரியங்களை நாம் அன்றாடம் செய்து கொண்டே இருக்கிறோம். தினம் குளிக்கிறோம், தினம் சாப்பிடுகிறோம், தினம் ஆடைகளை சுத்தப்படுத்தி அதை அணிகிறோம். இவைகளெல்லாம் அன்றாட கடமைகள். நாம் உபயோகப்படுத்தக்கூடிய 2 வீலர் 4 வீலர் அன்றாடம் சுத்தம் செய்கின்றோம். வீட்டில் உள்ள பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் செய்கின்றோம். வீட்டை பெருக்கி கூட்டி சுத்தம் செய்கின்றோம். நமது உடலும் அதே மாதிரி ஒரு ஃபேக்டரி என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு தொழிற்கூடம். அங்கே பல்வேறு வேலைகள் நடக்கின்றன. பல்வேறுபட்ட மிஷின்கள் அங்கே உள்ளே இருக்கிறது. அவைகள் எல்லாம் சேர்ந்து இயங்க வேண்டும். ஏதாவது ஒன்று இயங்காவிட்டாலும் கூட மனிதனால் வேலை செய்ய முடியாது. மூளை இருக்கின்றது, மூளை வேலை செய்ய வேண்டும், சரியாக வேலை செய்ய வேண்டும். கண்கள் சரியாக வேலை செய்ய வேண்டும், காது சரியாக வேலை செய்ய வேண்டும், வாயு செய்ய வேண்டும், புலன் உறுப்புகள் வேலை செய்ய வேண்டும், நுரையீரல், இருதயம், இன்ன பிற ஜீரணக்கருவிகளில் இருக்கிறது. பல்வேறுபட்ட ஜீரணக்கருவிகள். அந்த உணவை ஜீரணிப்பதற்காக பல்வேறு ஜீரணக்கருவிகள் நமது உடல் உள்ளே இருக்கின்றது. அது பல்வேறுபட்ட என்சைம்களை சுரக்கின்றது. இத்தனையும் செய்தாலும் அவை கழிவு வெளியே நீக்க வேண்டும். சிறுகுடல், பெருங்குடல் இவைகளெல்லாம் சரியாக வேலை செய்ய வேண்டும். இதில் ஏதாவது ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டாலும் மனிதனால் வேலை செய்ய முடியாது. அது பெரிய கோளாறாகிவிட்டால் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இவைகளெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் ஏதாவது 1-2 ஆசனங்களை நீங்கள் 10 நிமிடம் செய்து பாருங்கள். அது எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பேர்கள், பல்லாயிரக்கணக்கான பேர்கள், ஏன் லட்சக்கணக்கான பேர்கள் பலனடைந்து ஃபோன் பண்ணுகிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள். நேரடியாக வந்து நான் செய்யும் ஆசனங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள் என்றெல்லாம் வருகும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாம் பெற்ற செல்வம் பெருகுக இவ்வையகம். நாம் கற்ற கல்வியை பிறருக்கு வழங்க வேண்டும். ஆகவே என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சின்ன சின்ன ஆசனங்களை அன்றாடம் நீங்கள் ஏதாவது 1-2 முடிந்த அளவு செய்வீர்களானால் நீங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், ஓசூரிலிருந்து ஒரு பெரிய, அங்கேயே பள்ளிக்கூடத்திலேயே உணவு, தங்குமிடம் எல்லாம் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து 4 மாணவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அது கட்டாய பாடம். ஆசனம் செய்வது என்பது, பிராணாயாமம் செய்வது என்பது கட்டாய பாடம். அவர்களுக்கு ஒழுக்கம் வந்துவிடும். அவர்கள் நேர்மையாக வாழ்வார்கள். பாடங்களிலெல்லாம் நிறைய மார்க் வாங்குவார்கள். ஏனென்றால் காலையிலும் மாலையிலும் அவர்கள் ஆசனம் செய்தாக வேண்டும், மூச்சு பயிற்சி செய்தாக வேண்டும். படிப்பது அப்படியே அவர்கள் மனதில் நிற்கும், செயல்படுத்துவார்கள். அந்த முறையில் இப்பொழுது சென்ற முறை படுத்து சக்கராசனம் செய்தோம். இவர்கள் எப்படி நின்று கொண்டே அந்த சக்கராசனத்தை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு மெதுவாக எழுந்து நில்லுங்கள். காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். கையை 2 கைகளையும் மெதுவாக மேலே தூக்கி, கையை மேலே தூக்குங்கள். மெதுவாக வளையுங்கள் பின்னால். பாருங்கள், நின்றபடியே சக்கராசனம் செய்வது என்பது கடினம். முதுகு வளையின் தன்மை வர வேண்டும், ஃப்ளெக்சிபிலிட்டி வர வேண்டும். அப்பொழுதுதான்
நின்று கொண்டே இந்த ஆசனத்தை செய்ய முடியும். படுத்துக்கொண்டு ஒரு 2-3 மாதம் பழகிய பின்பு அப்பொழுது நின்று கொண்டு செய்ய வேண்டும். நின்று கொண்டு செய்ய பழகுவதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். வீட்டிலே ஒரு ஜன்னலிலே துணியை கட்டி, சேலையை கட்டி அதுக்குள் போய் இருந்து கொண்டு கையை அந்த துணியை பிடித்து கொண்டு பின்னால் வளைவீர்களானால், அந்த பழக்கம் ஏற்படுத்தி கொண்டால் நின்று கொண்டே செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும். அல்லாவிடில் யாராவது ஒரு ஆசிரியர் இடுப்பை இறுக்கி பிடித்து கொண்டு அவர்களை பின்னால் வளைய வைக்க வேண்டும். பின்னால் வளைந்து விட்டால் இந்த ஒரே ஆசனமே அவர்களுக்கு எல்லா விதமான ஆரோக்கியங்களையும் கிடைத்துவிடும். எந்த பகுதியிலும் உடலில் நோய் வராது. மெதுவாக எழுந்திருங்கள். ஒரு மூச்சை பிடித்து கொண்டு கையை அழுத்தி எந்திரிக்க வேண்டும். முடியாதவர்கள் கீழே படுத்து கூட எந்திரிக்கலாம். கீழே படுத்து மெதுவாக எழுந்து நில்லுங்கள். நன்றாக நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். காலை அகலமாக வைத்துக்கொண்டு நன்றாக சத்தமாக 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சக்கராசனம் செய்யும் பொழுது முதுகு 72,000 நாடி நரம்புகளும் வளைக்கப்படுகின்றன. நுரையீரல் விரிவடைகின்றது. ஜீரண கருவிகள் செல்லக்கூடிய நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. உள்ளங்காலிலிருந்து உச்சி வரையில் உள்ள அத்தனை பகுதியின் நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. இரத்த ஓட்டம் சீறி பாய்கின்றது. தலைக்கும் கால் பகுதிக்கும் எல்லா பகுதிக்கும். பார்க்கலாம், செய்தவர்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படும். காலை அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக கையை மேலே தூக்குங்கள். மெதுவாக பின்னோக்கி வளையுங்கள். பார்க்கலாம், மெதுவாக. அப்படியே இருங்கள். பாருங்கள், காலை சற்று அகலமாக வைத்து கொண்டு செல்ல வேண்டும். போக 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 நாம் கையை கொண்டு காலை பிடிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து விடலாம். ஆனால் அவசரப்படக்கூடாது. இது பூரண சக்கராசனம் என்று சொல்வார்கள். இன்னும் சம்பூர்ண சக்கராசனம் இருக்கின்றது. கையை கொண்டு காலை பிடித்து விட வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே படுத்தபடியே இறக்குங்கள். காலை நீட்டி 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். மூச்சை இழுத்து விட்டால் இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படக்கூடிய சிறிய சிரமங்கள் எல்லாம் நீங்கிவிடும். எழுந்திருங்கள். எழுந்து எண்ணெய் பாக்கி நில்லுங்கள். எழுந்திருங்கள். பின்னோக்கி செய்ய வேண்டும் இந்த ஆசனத்தை. இங்கே வாருங்கள். இங்கே தள்ளி வந்து விடுங்கள். காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். கையை மேலே உயர்த்துங்கள். மூச்சை பிடிக்காமல் வளைந்தால் நன்றாக வளையும் தன்மை ஏற்படும். மூச்சை பிடித்து கொண்டு வளைத்தால் உடல் இறுகிவிடும். ஆகவே சாதாரண மூச்சில் மெதுவாக பின்னால் வளையுங்கள். காலை அகலப்படுத்துங்கள். தினமும் நமது உடல் வயோதிகத்தன்மை அடைந்து கொண்டே இருக்கின்றது. எலும்புகள், நரம்புகள், உள் உறுப்புகள் எல்லாமே நம்ம அறியாமல் வயோதிகத்தன்மையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். வயோகித்தன்மை அடையாமல் எல்லா உறுப்புகளையும் வாலிபமாக, இளமையாக, நோய் வராமல் காத்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த ஆசனத்தினால் கிடைக்கின்றது. ஆகவேதான் ஏதாவது முன்பின் விளையக்கூடிய ஆசனங்களை கண்டிப்பாக காலையிலே ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் செய்தால் போதுமானது. மணிக்கணக்காக செய்வதற்கு இப்பொழுது குழந்தைகளுக்கு நேரம் கிடையாது. அப்படியே மெதுவாக கீழே இறக்குங்கள். காலை நீட்டி நீண்ட நல்ல மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அதே நிலையில் காலை அகலப்படுத்திக் கொள்ளுங்கள். கையை மேலே உயர்த்துங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் யாராவது இடுப்பை முன்னால் நோக்கி கையை நோக்கி பிடித்து கொண்டு பழக வேண்டும்.
பின்னால் வளையுங்கள். சாதாரண மூச்சில் அப்படியே இருங்கள். பாருங்கள், தலை தொங்க போடுகின்ற காரணத்தினால் தலைப்பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து விடுகிறது. கழுத்து தொங்க போடக்கூடிய காரணத்தினால் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி விடுகிறது. கழுத்திலே ஏற்படக்கூடிய ஸ்பாண்டிலைசிஸ், முதுகிலே ஏற்படக்கூடிய L4 L5 உள்ள பிரச்சனைகள், தொடை நரம்புகள் அத்தனையும் இதில் எழுப்பதை நாம் உணரலாம். செய்யும் பொழுது நமக்கு தெரியும் என்னென்ன பகுதிகளெல்லாம் இந்த ஆசனம் செய்வதால் நமக்கு நன்மை கிடைக்கின்றன என்பதை. மெதுவாக உட்காருங்கள். காலை நீட்டி நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். எழுந்து உட்காருங்கள். ஏற்கனவே படுத்துக்கொண்டு எப்படி செய்வது என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றேன். இருந்தாலும் கூட மீண்டும் உங்களுக்கு இந்த முறை முடியாவிட்டால் சில பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பார்கள், பார்க்காமலும் இருந்திருக்கக்கூடும். இப்பொழுது சற்று கிராஸில் உட்காருங்கள். அப்படியே படுங்கள். படுத்துக்கொண்டே எப்படி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். கையை பின்னால் வைத்துக் கொள்ளுங்கள். காலை உள்ளே இழுங்கள். காலை அகலமாக வைத்துக்கொண்டு மெதுவாக தூக்க வேண்டும். விருட்டுன்னு தூக்கக்கூடாது, மெதுவாக தூக்குங்கள். படுத்துக்கொண்டு கூட செய்யலாம். எப்படியாவது முதுகை பின்னால் வளைத்து விட வேண்டும். நீங்கள் ஒரு 4 தலைவாணியை முதுகு பக்கத்தில் வைத்துக்கொண்டு கூட படுத்து இந்த காலை வைத்து தூக்கி பழகலாம். அப்பொழுது கூட இந்த முதுகு வளைந்து விடும். முதுகெலும்பை வளைய வளைய முதுமை தள்ளி போடப்படுகிறது. முதுமையை விரட்டி அடைத்து விடலாம். பார்க்கலாம். வயது ஆக ஆக ஒரு மச்சுப்படி ஏறுவது சங்கடமாகி விடுகிறது. குனிந்து ஒரு பொருளை எடுப்பதற்கு சங்கடமாகி விடுகிறது. ஏன்? உங்களுடைய உடல் விரைப்புத்தன்மை அடைந்து விடுகிறது. மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். மூச்சை இழுத்து விட்டால் உங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு போய்விடும். மீண்டும் ஒரு முறை கையை பின்னால் வைத்து பண்ணுங்கள். காலை உள்ளால் இழுங்கள். மேலே தூக்குங்கள். இது பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கும் இந்த ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நேராக எழுந்து உட்காருங்கள். அப்படியே திரும்பி அப்படி உட்காருங்கள். பத்மாசனத்தை நேராக நிமிர்ந்து உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். இவைகளை எந்த வழியிலாவது, ஏன் நாம் நிறைய குண்டாகிவிட்டோமே, நாம் பலகீனமாகிவிட்டோமே, நோயாளி ஆகிவிட்டோமே, வயது முதிர்ந்து விட்டதே, இதெல்லாம் எங்கே செய்ய முடியும்? இதில் சர்க்கரையில் தான் செய்வார்கள் என்று நீங்கள் கருத வேண்டாம். இந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பது அல்ல. முதுகெலும்பை எப்படியாவது வளைக்க வேண்டும். முதுகெலும்பு ஒரே கட்டையாக வைக்கப்படவில்லை. பல்வேறு வட்ட 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 வட்டமான எலும்புகளால் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இடையிடையே ஜவ்வு இருக்கின்றது. அந்த ஜவ்வு இருக 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 வயோதிகத்தன்மை வந்து விடுகிறது, பலகீனம் வந்து விடுகிறது. ஆகவே முடியாதவர்கள், நான் ஏற்கனவே சொல்லியபடி, ஜன்னலிலே துணியை கட்டி அதற்குள் போய் இருந்து கொண்டு துணியை பிடித்து கொண்டு எந்த வயதிலும் பின்னால் வளையலாம். நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. பின்னால் வளைந்து ஒரு 10 தடவை பின்னால் வளைந்து விட்டாலே முகத்துக்கு இரத்தத்தை கொண்டு யாரோ தள்ளுவது போன்ற ஒரு உணர்வெல்லாம் ஏற்படும். பார்க்கலாம். முதுகு வழியாகத்தான் கீழ்பாகத்துக்கும் மேல் பாகத்துக்கும் இரத்த ஓட்டம் நடைபெறுகிறது. கவனிக்க வேண்டும். அந்த பாகம் இருக விடக்கூடாது. பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. முதுகெலும்பு டிஸ்க் ப்ரலாப்ஸ் என்று சொல்வார்கள். அவைகளெல்லாம் நமக்கு ஏற்படாது. சோம்பேறித்தன்மையே வராது. அதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. யாராக இருந்தாலும் சோம்பேறித்தன்மை இருந்தால்
எழ வேண்டும் என்று நினைப்பார்கள், எழ முடியாது. ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று நினைப்பார்கள், போக முடியாது. ஆகவே தாமதமாக போய்விடுவார்கள். ரயில் போய்விடும், கார் போய்விடும், நமக்காக காத்திருப்பவர்கள் போய்விடுவார்கள். நம்மை நம்பி எத்தனையோ பேர் இருப்பவர்கள் சிரமப்படுவார்கள். ஆகவே குறித்த காலத்தில் குறித்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடலை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுறுசுறுப்புக்கு எந்த கடையிலே போய் மருந்தை வாங்குவது? கிடைக்காது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை விடாமுயற்சியுடன் காலையிலும் மாலையிலும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் செய்துவிட்டு நமது அன்றாட கடமைகளை கவனிப்பதற்காக நாம் சென்று விடலாம். ஏதாவது முடியாவிட்டால் ஒரு பக்கத்தில் உள்ள பயிற்சி சாலைக்கு போய் நீங்கள் பழக வேண்டும். எந்த வயதிலும் போய் பழகலாம். இப்பொழுதெல்லாம் நிறைய பயிற்சி சாலைகள் வந்து விட்டது. பல்கலைக்கழகங்களிலிருந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். ஆகவே என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற ஆசனங்களை பழகி என்றும் ஆரோக்கியமாக நீங்கள் நெடுதி இறுதி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சி, இசை கலந்து பரிமளிக்கப் போகும் இனியதோர்